ஆசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரொருளால் நான் சொல்ல போகிறேன் ஒரு அருள் வாக்கு. என் நாவினில் குடியிருந்து என் சிரசினில் இறங்கி சொல்லம்மா தாயே, என் ஜக்கம்மா தாயே அப்படின்னு கேட்கும்பொழுது, மதுரையிலேருந்து ராஜேந்திரன் சார் அருள் வாக்கு கேட்க வந்திருக்கீங்களா? ஆமாம் மேடம். சரி, இப்போ உங்களோட மனைவி பேர் காவேரி, சரியா? சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட நீங்கள் அருள் வாக்கு கேட்க வந்தது மண்டையாக கொட்டுன்னு போல இருக்கு. ஏன்னு கேளுங்க. உங்க சொந்த பெரியப்பாவோட மருமகள் கேன்சர்ல இறந்து 4 மாத காலங்கள் தான் ஆகிறது. இது தப்பா கரெக்டா? சரி மேடம். சரி, ராஜேந்திரன் சார் நல்லா கேளுங்க. மதுரிலேருந்து அருள்வாக்கு வந்துடுங்க. 1 வருஷம் கழிக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டக்கூடாது, சாமி கேட்கக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது குலதெய்வத்துக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இறந்து போனாங்களா, அவங்க பேர் நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தேதி என்ன சார்? 28 8ஆம் மாதம் 2026 அப்படி சொல்லணும். வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு பிடிக்க மதுரையிலேருந்து ராஜேந்திரன் சார் காவேரி தம்பதியினர் வந்திருக்காங்க. சரி சார், உங்களோட பெரியப்பா மருமக பேர் புனிதா, கேன்சரில் இறந்துருக்காங்க. இது கரெக்டா தப்பா? ஆமாம் மேடம். கரெக்டா? கரெக்ட். கரெக்டுன்னு சொல்லுங்கள், இல்லை தப்புன்னு சொல்லுங்கள். இல்லை, கரெக்ட் தான். கரெக்ட். சரி சார், உங்கள் வீடு கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து வாசப்படியாக இருக்கா சார்? ஆமாம். சரி, வீடு இல்லை இனிமேட்டுக்கு வருஷத்துக்கு தை மாதம் வீடை சுத்தம் பண்ணும்போது வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, நம்ம வீட்டில் ஒரு 50-20 பேர் வச்சு வேலை பார்த்த இடம் பிஸ்னஸ் வந்து டல்லாகி யார் கண்ணு போட்டுச்சோ, ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழே தங்கியிருக்கீங்க. வருஷம் கணபதி ஹோமம் ஒன்று பண்ணுங்கள். அதனை தொடர்ந்து அப்படியே நாராயண ஹோமம் பண்ணுங்க சார். சரி, உங்கள் அப்பா ஒருத்தர் தெய்வமாக வந்திருக்காரு, அவரையும் நான் பேரோடு அழைக்கட்டுமா சார்? அவர் பேர் சொல்கிறார் சார், மாசி பெரிய அவர் கணபதி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க அப்பா இறந்துட்டார். இந்த பேர் கரெக்டா சார்? சரி சார், இப்போ உங்கள் சித்தப்பா மனைவி ஒருத்தங்க தெய்வமாக வந்திருக்காங்க, அவங்களும் பேரோட கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா சார்? அவங்க பேர் சொல்கிறாங்க தனலட்சுமி சார். ஆமாம் மேடம். சரி சார், உங்கள் அம்மா உங்களை பெற்ற ஈன்றெடுத்த தெய்வம் வந்திருக்காங்க, சொல்லட்டுமா சார்? சிவகாமி. ஆமாம் மேடம். கரெக்டா சார்? ஓகே. இப்போ உங்களுடைய பையன் பேர் தினேஷ், உங்களுடைய பொண்ணு பேர் சொல்லட்டுங்களா? திவ்யா. தினேஷ்க்கு இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை வந்துடும். இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் கண்டிப்பாக பிறந்துடும். பாப்பா திவ்யா அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. மாப்பிள்ளை ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை பற்றி அவன் ரொம்பவே சூப்பராக மனம்போல் மாங்கல்யா நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக சார் இது? ஸோ இப்போ நீங்கள் இது என்ன சார்? ஆமாம், சரியாக இருக்குது எல்லாமே. இந்த பேர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொன்னேன்னா சார்? இப்போ இன்ஸ்டாகிராமில் இப்படி சொல்கிறாங்களா, அந்த அம்மா பேர்லாம் சொல்லுது. நீங்களும் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணீங்க, அம்மா பாப்பா என் பேர்லாம் கரெக்டாக சொல்லணும், மனசு என்ன பாப்பா சொல்லுது? கரெக்டாக இருக்கு மேடம். இல்லை, நீங்கள் இப்போ எல்லாருக்கும் பேர்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க பேர், உங்கள் கொழுந்தனார் கேரக்டரு, எதுக்காக நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க? யாரையும் நம்பாதீங்க வாழ்க்கையில், சரியா பாப்பா? நான் அதுதான் சொல்கிறேன் மேடம், நீங்கள் சொல்லுங்கள். அப்பயாவது கேட்குறாரா பார்ப்போம். உங்கள் மாமியார் பேர், உங்கள் மாமனார் பேர், உங்கள் நாத்தனார் பேர், இப்போ உங்கள் ஓப்புடியார், ஒருத்தவங்க உங்கள் கொழுந்தனார் பெரிய மாமனாரோட கேன்சரில் இருந்தாங்க, அவங்க பேரையும் சொல்லியிருக்கேன் பாப்பா. காதில் வாங்கினீங்களா தங்கச்சி? இதெல்லாம் நினச்சி என்ன பாப்பா நினைக்கிறேன் நீங்கள்? பாப்பா இருக்கியாடா? சந்தோஷமா இருக்கேன் உங்க வேலை பேசுறது. கரெக்டா இருக்கு பேசுறது. சரி, இப்போ நீங்கள் எதுக்காக வந்தோன்னா தொழில் அபிவிருத்தி ஆகணும், சரியா? அந்த தொழில் அபிவிருத்திக்கு சில மந்திரங்கள், சில விஷயங்கள் நான் இன்பாக்ஸில் சொல்லித்தரேன். இப்போ நான் அருள் வாக்கு கேட்ட சொன்ன வரைக்கும் கரெக்டாக இருந்ததா? திருப்தியா? திருப்தி தான் மேடம். நன்றி சார். நன்றி மேடம்.